தனியா ஒரு ஊருக்கு வந்து அதுவும் பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு அது இதுன்னு எப்படி சமாளிச்சீங்க நீங்க? ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதில் 3500 சம்பளத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அந்த 3500 சம்பளத்தில் 1700 வீட்டு வாடகை. பாப்பாவை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி 2 பிள்ளைங்களுக்கும் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அதிகபட்சமாகவே அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து 10th வந்து 1000 சில்லரை தான் வாங்கினாங்க. ஆனால் அதையே போன வாரம் கூட என் மவ சொல்லிட்டு இருந்தாங்க. அதையே வந்து கடைசி ஆளாக தான் நாங்கள் கட்டோம். இதுக்கு காலேஜும் பெரியவளை வந்து நல்லபடியாக அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியல. அதுவும் அவினாஷ்லிங்க காலேஜில் தான் படிக்க வச்சோம். அதுவும் ஃபீஸும் கம்மி தான், 6500 தான். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்காதுப்பா. சாப்பாட்டுக்கு அந்த 3500 சம்பளம் வரும்போது செத்த நேரம் கூட சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. அப்பளம், சிப்ஸு, வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி கடை கொண்டு போய் சின்ன பாப்பா போட்டுட்டு வருவாங்க. பெரிய பாப்பா வந்து 10th முடிச்சோடனே அவங்க பார்ட் டைமாக அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. பார்ட் டைம்னா படிச்சுட்டு 2500 தான் கிடைக்கும். துணிக்கடைக்கு தான் வேலைக்கு போவா சாயங்கால நேரத்தில். துணிக்கடையில் போகும்போது அங்கே பக்கத்தில் இருந்து பார்லருக்காரவங்க எங்கள்கிட்ட வேலை இருக்குது வரியாப்பா அப்படின்னு கேட்டோன்னா அப்புறம் அப்படியே பார்லரில் போய் பார்ட் டைம் பார்த்துட்டு அப்படியே பியூட்டிஷியன் லைனுக்கே வந்துட்டா. 3 பேருமே சேர்ந்து தான் கடுமையாக அந்த உழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் என்ன தான் பண்ணாலும் அப்போ சக்ஸஸ் பண்ணலை. அப்போ எங்களுக்கு சோத்துக்கே பத்தலை.